நான் வந்து சின்ன செடியிலேருந்து போன்சாய் நிறைய வளர்த்திருக்கேன். அப்புறம் வெளியில் போயெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவேன். அபேண்டன்டு பில்டிங்ஸு, இந்த கோயில், இந்த இடிஞ்சு போன காம்பவுண்டு இது மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் போய் நேச்சுரலாக ஸ்டண்ட் ஆகி வளர முடியாமல் போன்சாய் இருந்திருக்குங்க. எட்டிமடை ஹில்ஸ்லலாம் போனீங்கன்னா ஒரே பாறையாக இருக்கும். அது நடுவில் எங்கேயும் காக்காய் எச்சம் போட்டு அதில் ஒரு செடி வந்திருக்கும். அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். போன்சாய்ங்கிறது வந்து பெரிய மரத்துக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ, இந்த கனப்பி, இந்த ட்ரங்க் லைனு, கீழே ரூட் லைனு, அப்புறம் பிரான்ச்சஸ்ஸு, இது எல்லாம் சின்ன உருவத்தில் இவ்வளோ உயரத்தை 3 அடிக்குள்ளே அந்த பெரிய மரத்துக்கு உண்டான கேரக்டராக தனியும் க்ரியேட் பண்ணுறது தான் போன்சாய். சின்ன தொட்டியில் தான் வைக்கணும். இவ்வளோ தான் ஹைட், இவ்வளோ தான் இருக்கும், 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு தான் இருக்கும். அதுக்குள்ளே வைக்கணும். வச்சு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து ப்ரூன் பண்ணணும். அந்த வேறு எல்லாம் சுருண்டுக்கும். அதை விட்டால் பூரா செத்து போயிடும். பேசிக்கலி ஜெர்மனில் சயின்டிஸ்ட் வந்து பிளான்ட்டுகளுக்கு உயிர் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எங்கிட்ட நிறைய 300 செடிக்கு மேலே பெரிய 50 வருஷமாக வளர்த்திட்ருக்கேன். இதுக்கு எனக்கு வந்து ஆல் இண்டியா ஃபேமஸ். நான் இந்தியா பூரா தெரியும், ஃபாரின்லேயும் தெரியும். என்னோடய அசோசியேஷன்லாம் இருக்கேன். எனக்கு அவார்டெலாம் ஜப்பான் ஏர்லைன்ஸ் அவார்டெலாம் நான் வாங்கியிருக்கேன். என்னோடய செடிகளுக்காக ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஃபோட்டோகிராஃபிக் அவார்டெலாம் நான் ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்கேன். நீங்கள் யார் வேணால் வந்து பார்க்கலாம். ஃபீஸ் எல்லாம் கிடையாது. தாராளமாக ஃப்ரீயாக வந்து பாருங்கள். போன்சாய் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நான் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பேன். நான் சார்ஜ் பண்ணுறதில்ல யாருக்கும். என்னோடய அசோசியேஷன் கோயம்புத்தூரில் இருக்குங்க. லோன்லி ட்ரீ போன்சாய் அசோசியேஷன் பேர் அதுக்கு நான் தான் பிரசிடெண்ட்டு. எனக்கு என்ன ஐடியா என்னது, என்னோட இந்த ஆர்ட்டு போயிடக்கூடாது. மற்றவங்களுக்கு இதில் நிறைய எவ்வளோ பேர்த்துக்கு முடியுமோ அவ்வளோ பேர்த்துக்கு இந்த கலைங்கிறது பரவணும். நான் அக்ரி பொட்டானிக்கல் கார்டன் எக்ஸிபிஷன்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டரி கிளப் நடத்த எக்ஸிபிஷன்லாம் என்னோடய பிளான்ட்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ரொம்ப வயசான மரம் எதுனா அரச மரம். 300 வருஷம் ஆன அரச மரம் என்கிட்ட இருக்குது. இது வந்து நான் வளர்த்தலை, எனக்கு ஏஜ் கிடையாது அவ்வளோ வளர்த்தது. ராம்நகர் கோயிலில் 400 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணில் காம்பவுண்டு கட்டியிருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மழையில் நம்ம காம்பவுண்டு விழுந்துருச்சு. எல்லா மண்ணு கட்டின காம்பவுண்டு பூரா விழுந்துருச்சு. ஒரு பாதி பூரா விழுந்துருச்சு. அது விழுந்தப்போ சன் எங்கேயும் அந்த பக்கம் போயிருக்கானுங்க. அந்த விழுந்த காம்பவுண்டுக்குள்ளே பெரிய மரம் கிடந்திருக்கு. இந்த மரம் வந்து 400 வருஷமாக அங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் குறைச்சி நான் சொல்கிறதுனால 300 வருஷம் அந்த காம்பவுண்ட்லேயே வளர்ந்த மரம். காம்பவுண்ட் விழுந்தனால இது விழுந்துருச்சு. பார்த்தா போன்சாய் மாதிரி இருக்குன்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். மண்ணோடு விழுந்து கிடக்குதுப்பா, எடுத்துகிட்டு வரேன்ட்டு டெம்போ பிடிச்சி அப்போ எடுத்து வந்தான். அதை கொண்டு வந்தது எனக்கு போன்சாய் ஆர்ட்டை பற்றி தெரிஞ்சதுனால அந்த தொட்டியில் வச்சு கரெக்டாக போன்சாய் மாதிரி வளர்த்தி, அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன தொட்டியில் இப்போ மாற்றி ரியல் போன்சாய் மாதிரி இருக்குது. ஒரு சின்ன தொட்டியில் 300 வருஷம் ஆன மரம் இருக்கிறது ரொம்ப அதிசயம். ஆனால் இந்தியாவில் யார்ட்டையும் அவ்வளோ ஏஜான மரம்லாம் இருக்காதுங்க. அதெல்லாம் வந்தால் தான் நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். நேரில் வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம், எல்லாம் செய்யலாம். மரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். காட்டுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா டால் க்ரோன் ட்ரீஸுங்க. வெள்ளக்காரன் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கான், தி டாலஸ்ட் ட்ரீ ஸ்டார்ட் ஃப்ரம் அ ஸ்மால் சீடு. பெரிய வளர்ந்த மரம் சின்ன விதையிலேருந்து தான் ஏன் வருது. எவ்வளோ ஃபிலாசபின்னு பாருங்கள், அதில் எவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் ரசிக்க முடியும். அது மாதிரி தான் இந்த போன்சாய் வந்து பெரிய மரத்தை சின்ன உருவத்தில் காட்டுறது தான் போன்சாய். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதவிதமான ஆலமரத்துலேருந்து அரச மரத்துலேருந்து மாமரத்துலேருந்து எல்லாம் பார்க்கலாம். சின்ன உருவத்தில் நீங்கள் பார்க்குறது ரொம்ப அதிசயம். எனக்கெல்லாம் இது மெடிடேஷன் மாதிரி, இங்கே தியானம் பண்ணுற மாதிரி. இது உட்காந்துட்டு இது கூட பார்த்து ஷேப் பண்ணுறது பிடிக்கிறதுலாம் எனக்கு தியானம் பண்ணுற மாதிரி எனக்கு ஆச்சுங்களா. என்னை எவ்வளவோ மாற்றிருக்குது இந்த ஆர்ட். இந்த ஆர்ட்டு கற்றுக்கிட்டேங்கிறத விட இந்த ஆர்ட்னால என்னோடய கேரக்டரே மாறி இருக்குதுங்க. நான் ரொம்ப கோபக்காரன், சிடுமூஞ்சி, ஓப்பனாக சொல்ல போனேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி என்னோடய டெம்போவே பூரா மாறிடுச்சுங்க. உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட்டில் ஜாயின் பண்ண எங்கள் அசோசியேஷன்னா ஒரு சின்ன வருஷம் வேணும். ஒரு 1000 ரூபா 1500 தான் மெம்பர்ஷிப்பு. 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த அசோசியேஷன் கூடும். உலகம் பூரா நடக்கிற போன்சாய்ஸ் பற்றி, டெவலப்மெண்ட்ஸ் பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய 10 மேகசின் வாங்கிட்டு இருக்கேன்.
அமெரிக்கா, ஜப்பான், சைனாலேருந்து வர இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸ் எல்லாம் நான் வாங்கி படிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த நாலேஜ் எல்லாம் அந்த மீட்டிங்கில் ஷேர் பண்ணிக்குவேன். இது மெம்பர் ஆகிட்டா அதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் மெம்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணுவோம், இவங்க கண்டினியூஸாக இந்த ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்களா? ஏன்னா இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் எங்கள் டைம் வேஸ்ட் பண்ண நாங்கள் தயாராக இல்லை. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஃபைக்கஸ் லாங் ஐலன்னு சொல்லுவாங்க. ஃபைக்கஸ் வெரைட்டிலே 200 வெரைட்டி இருக்குதுங்க. இது ஒன் ஆஃப் த வெரைட்டிஸ் ஆஃப் ஃபைக்கஸ். இப்போ அரச மரம் ஒரு ஃபைக்கஸுங்க, ஃபைக்கஸ் ரிலீஜியோஸான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆலமரத்துக்கு ஃபைக்கஸ் பெங்காலினிஸ்ன்னு சொல்லுவாங்க, பெங்காலின்சிஸ். இந்த ஆலமரத்துக்கு நிறைய பேர் வச்சுருக்கேன். கல்கட்டாவில் போனீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரே மரம் பறவை இருக்குங்க. ஒரே மரம் விட்டு ஓவர் தி இயர்ஸ் ஒரே மரம் அவ்வளோ ஏரியாவுக்கு பரவி இருக்குது. 2 ஃபர்லாங்குன்னு சொல்லலாங்க ஒரே மரம். லேக் ஏரியாலாம் தனியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் அதிசயங்கள்லாம் இருக்குதுங்க உலகத்தில்.